அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கம். JCI இந்தியா 2016 JCI ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டும் என்றே மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். இன்றைய ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் வாழ்க்கையின் தத்துவம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இங்கு வருகின்றிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பாஸ்ட் நேஷனல் வைஸ் சேர்மன் அண்ட் பாஸ்ட் ஜோன் ஆபீசர்ஸ், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் JC மெம்பர்ஸ், நான் JC மெம்பர்ஸ், உங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி JCI ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக மனதார வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்றைய பயிற்றுனர் ப்ரொஃபசர் வேத சுப்பையா அவரிடம் இந்த அவை முறைப்படி ஒப்படைக்கிறது. ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வேத சுப்பையா. நான் மனவளக்கலை என்கிற இந்த வாழ்க்கை கல்வி இருக்கு இல்லைங்களா, வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்க்கை கல்வி முறை, அதாவது மெத்தட் ஆஃப் லிவிங்னு சொல்லலாம். அது யோகக்கலைன்னு சொல்றோம், மனவளக்கலைன்னு சொல்றோம். அந்த மனவளக்கலையை நான் கற்று தேர்ச்சி பெற்று கடந்த 47 ஆண்டுகளாக உலக மக்களுக்கு இதை நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை கல்வி. அது தொடர்பாகத்தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்ற தலைப்பில் எனது உரையை நிகழ்த்த இருக்கின்றேன். அன்பானவர்களே, முதலாவது இந்த JCI ராணிப்பேட் பவர் சிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் செல்வம் அவர்களுக்கும் எனது நன்றி. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. வாழ்க்கையை பற்றிய ஒரு தத்துவம்ங்கிற சொல்லுக்கு உண்மை என்று ஒரு பொருள் சொல்லுவாங்க. உண்மை, தத்துவம் என்பதற்கு நிறைய பொருள் சொன்னா கூட உண்மை, ட்ரூத் அப்படின்னு நம்ம இப்ப எடுத்துக்கலாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. இதான் வாழ்க்கை. வாழ்க்கையை தொடங்குகிறோம். வாழ்க்கை, மனித வாழ்க்கை பிறப்பில் தொடங்குகிறது. அது எப்படி தொடங்குகிறதுன்னா, உணர்வு பிறக்கும் போதுதான் தொடங்குகிறது. அது மன இயக்கம். மனம்தான் வாழுகிறது. மனம்தான் மனிதன். மனித வாழ்வு அப்படின்றது, மனிதன் என்றால் மனம், உணர்வு நிலை. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த பிறந்த நேரத்தை எப்படி நாம் குறிக்கிறோம்னு பாருங்களேன். அது கத்துது இல்லையா, உணர்வு நிலை. கோனி கத்துது பார்த்தீங்களா, அப்பதான் நம்மளுடைய குழந்தை பிறந்ததுன்னு சொல்றோம். அதே மாதிரி உணர்வு செத்து போச்சு. இப்போ ஒருத்தர் கோமா நிலைக்கு போயிட்டா கூட அவர் இறந்து விட்டார் என்றுதான் இன்னைக்கு உடல்கூறு விஞ்ஞானிகள் சான்றிதழ் அளிக்கிறார்கள். அது உணர்வற்ற நிலை. அதனாலதான் ஒருத்தர் நிரந்தரமா கோமாவுக்கு போயிட்டாரு. ஆனா அவருக்கு உயிர் இருந்தா கூட அவருடைய உறுப்புகளை எடுக்கலாம் அப்படின்னு சமுதாயத்துல ஒரு அனுமதி கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா. அப்போ இறப்புங்கிறது என்னன்னா, உணர்வு எப்போ நின்று போகிறதோ, உணர்வு நிலை, அது மன இயக்கம் நின்று விடுகிறதோ, அதுதான் இறப்பு. அப்போ வாழ்க்கைன்னா என்ன, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில்
மன இயக்கம் இருக்கு அல்லவா, உணர்வு, இதாங்க வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கைங்கிறது என்ன, எதை உணர்கிறோம் பாருங்களேன். ரொம்ப சாதாரணமா சிந்தனை பண்ணு. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அழுத்தம் ஒளி சுவை வாசனையை உணர்கிறோம். இதான் மன இயக்கம். உறங்கும் போது மன இயக்கம் இல்லை, மயக்க நிலையில மன இயக்கம் இல்லை. கோமாங்கிறது ஒரு நிரந்தர மயக்கம். அப்பவும் உணர்வு நிலை இல்லை இல்லையா? அப்போ நமக்கு உறங்கும் போது ஏதாவது பார்க்கிறோமா, கேட்கிறோமா, சுவைக்கிறோமா, தொட்டு உணர்றோமா? ஒண்ணுமே இல்லை. அப்ப இப்போ அதை எதை உணர்கிறோம்? அழுத்தம் ஒளி சுவை வாசனை, இதை உணர்கிறோம். உணர்வது எது? நான் உணர்கிறேன்னு சொல்றோம். அது மனம்தான் உணர்கு. அப்ப மனம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த மனிதன் தான் மனம். மனம் எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு, மனிதனுக்கும் மனம் இருக்கிறது. இப்போ ஐந்தறிவு ஜீவன்களுக்கு அதுவும் அழுத்தம் ஒளி சுவை வாசனையை உணர்கிறது, அதுக்கும் மனம் இருக்குது. ஆனா மனித மனதுக்கும் இந்த விலங்கு மனதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுங்களா? மனிதன் இதை ரசிக்கிறான், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அழுத்தம் ஒளி சுவை வாசனையை உணர்ந்து ரசிக்கிறான். எப்படி ரசிக்கிறான்னு பாருங்களேன். உணர்தல்னா என்ன, எப்படி உணர்கிறான் என்றால், அவன் விழித்திருக்கிற காலத்தில் நம்ம உடம்புக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த உயிர் இருந்தாதான் மனம். புரியுதுங்களா? மனம் மனம் இல்லைன்னா, அவர் நிரந்தரமா மனம் இல்லைன்னா, உயிர் இல்லைன்னா மனம் இருக்காது. அப்ப மனம்னா என்னன்றது இப்ப நமக்கு கொஞ்சம் புரியுதா இல்லையா? உயிர் தான் மனம். உயிர்ன்றது ஒண்ணு இருக்கு, அது கண்ணால பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்கு, உயிர் சக்தி. இதத்தான் சீவ காந்த சக்தின்னு சொல்றோம், பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த சக்தி என்றாலே காந்த சக்தின்னு பேருங்க. அத பிரணவம்னு சொல்லுவாங்க. காந்தம். இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஒரு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இப்ப அணுவும் அண்டங்களும் அசையுது இல்லையா? இப்ப ஒவ்வொரு அணுவும் அசையுது. அது அணு அசையுதுன்றது நம்ம கண்ணால பார்க்கல, சாதாரண மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அணுக்களால் ஆன இந்த உலகம் சுழலுதா இல்லையா? சுழலுது. இந்த அணுக்களால் ஆன நம்முடைய உடல், இந்த உடல்ல இருக்கிற செல்கள், ஒவ்வொரு செல்லும் அசையுது. நமக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லை, ஆனா அசையுதுங்கிறது உண்மை. இப்போ ஒரு கையை அசைக்கிறேன், இது அசைக்கிறது எந்த சக்தியினால? இது அணுக்களுடைய கூட்டம் தான். அணுக்கள் தான் செல்லா இருக்கு, செல்கள் சேர்ந்துதான் உறுப்பா இருக்கு. இந்த உறுப்பை அசைக்கிற ஒரு சக்தி இருக்குதா இல்லையா? அதைத்தானுங்க உயிர்னு சொல்றோம். இதைத்தான் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப இந்த உயிர் தான் வாழுது. இப்ப வாழ்க்கை என்னன்னு தெரியுதா? இந்த உடல்ல உயிர் தான் வாழுது. சரி, அப்படின்னா இந்த உடல்னா என்ன? இந்த உடலுங்கிறதும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்சபூதங்கள், அதனுடைய இயக்க விளைவைத்தான் அழுத்தம் ஒளி சுவை வாசனையாக உயிர் உணர்கிறது. அந்த உயிர் தான் மனம். அந்த உயிர் விழித்திருக்கிற காலத்தில் மனமாக செயல்படுகிறது. உறங்கும் போது அது உயிராக இருக்கு. அது விழித்திருக்கும் போதுதான் மனமா செயல்படுது இல்லைங்களா? அப்போ இந்த உடலுங்கிறது என்ன என்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒன்றும் பெரிய, கொஞ்சம் சிந்திக்கிற அறிவு இருந்தா போதும். இந்த உடலையே பிசிக்கல் பாடின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, பௌதீக உடல்.
அத பூத உடல்னு சொல்றோமா இல்லையா? பூத உடல். பூதம்னா பௌதீகம் பேர். ஐம்பூதங்கள், 5 பூதங்கள். அதுதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண். அத பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல என்ன உடம்பு எதால ஆனதுன்னு பாருங்க. ஒண்ணு மண்ணு. மண்ணுன்னா நிலம். அதாவது நம்ம இப்ப திட ஆகாரங்கள் சாப்பிடுறோம் இல்லையா? சோறு சாப்பிடுறோம், காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா? இதான உணவு. இந்த உணவு எதுல இருந்து வந்ததுன்னு பாருங்க, மண்ணுல இருந்து தான் வந்தது. மண்ணினுடைய தரமாற்றம் தான் உணவு. அதனாலதான் அந்த அந்த அது அப்ப மண்ணுக்கு என்ன கேரக்டர், தன்மை அப்படின்னா வாசனை. வாசனை இருக்கிற எல்லா பொருளுமே மண்ணு தான். இப்ப அந்த உடல் மண்ணால ஆனது தானே. மண்ணு இருக்குதா, நீர் இருக்குதா இல்லையா? நீர் அந்த மண்ணு நம்ம சாப்பிடுறோம். அந்த அந்த மண்ணு உடம்புக்குள்ள போய் இந்த உடலா மாறுது. உடல் தானே எப்படி மாறுதுன்னு பாருங்க. தண்ணியும் உணவு மட்டும் இல்ல, தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும் போதுதான் அப்ப அதுதான் அதுக்கப்புறம் இந்த உணவு ஜீரணம் ஆகுது. எப்படின்னா அந்த உடம்புல சூடு இருக்கு, காற்று இருக்கு. நம்ம ஒரு 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 மிதமான வெப்பநிலையில தான் நம்ம வாழ்றோம். அப்போ அந்த உடம்புல ஒரு சூடு இருக்கு. அப்புறம் காற்றும் இருக்குது. காற்று இல்லாத இடத்துல வாழ முடியாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்க நிலம், நீர், வெப்பம், காற்று இந்த 4ம் சேருகிற போது இந்த உணவு ஜீரணம் ஆகுதுங்க. ஜீரணமாகி அதுதான் ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து என்று சொல்வார்கள். 7 தாதுக்களாக மாறுகிறது. அந்த தாதுக்களாக மாறினதுதான் செல்கள், உடல் செல்கள். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு செல்லும் இந்த இந்த தாதுக்கள் இப்ப என்ன சொன்னோம்? மண்ணு, நீரு, வெப்பம், காற்று. அதுல இந்த இந்த 4ம் சேர்ந்த உடனே இந்த உணவு ஜீரணமாகி வித்து குழம்புன்னு ஒண்ணு இருக்குதுங்க. பிளாசம்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்துல. ஜீவ வித்து குழம்பு, விந்துநாத சக்தின்னு சொல்றது உண்டு. அந்த வித்து குழம்பு ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. அந்த வித்து குழம்பு தான் இந்த உயிர்னு சொல்றோம் பாருங்க, விண், எலக்ட்ரான். அது எல்லா இடத்துலயும் சுழண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள நம்ம நம்ம அந்த விண் உணவு ஜீரணமாகிற போது அங்கிருந்து விண் பிரிக்கப்படுகிறது. அட்டாமிக் ஃபிஷன், அணு சிதைவு ஏற்பட்டு எலக்ட்ரான், எல்லாமே எலக்ட்ரான் புரோட்டானால ஆனது தானே உணவு. அப்போ அந்த அதுல எலக்ட்ரான் தனியா பிரியுதுங்க. அதே மாதிரி சுவாச காற்றுலயும் எலக்ட்ரான் இருக்கு. இந்த காற்றுல இருந்து சுவாச காற்று, மூச்சு காற்றுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான், உணவுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான், அதுக்கு மேல நம்ம உடம்புக்கு வெளியில இருந்தும் நம்ம உடம்புக்குள்ள எலக்ட்ரான் ஊடுருவி போயிட்டே இருக்குது. இப்ப நம்ம உடம்புக்குள்ள இப்ப இருக்கோம் அல்லவா, உள்ள வெளியில இருந்து வரும். இங்க எல்லாம் எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான் இல்லாத இடமே இல்லை. அதுதான் உடலுக்கு வெளியில இருந்தும் எலக்ட்ரான் வருது பாருங்க. அந்த எலக்ட்ரான இந்த ஜீவவித்து குழம்பு பிடிச்சு வச்சுக்குது. எப்படின்னா இப்ப மொபைல் போன்ல செல் வச்சிருக்கோம். அந்த செல்லுல ஒரு வேதிப்பொருள் கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி நம்ம உடல் செல்கள்ல இருக்கிற வேதிப்பொருள், அந்த கெமிக்கலுக்கு பேர் தான் ஜீவவித்து குழம்பு. அது சீவன்கிற உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வீக ரசாயனம். இது நம்ம உடம்புலே உற்பத்தி ஆகுது எல்லாருக்கும். இது இது யாரு செய்யறா? இதுதான் இறைவன். இறைவனுடைய செயல், கடவுளுடைய செயல். யாராக்காவது உணவை ரத்தமா மாத்த தெரியுமா மனுஷனுக்கு? செய்ய முடியாது. அது தானா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் செய்யுது. உயிர் இல்லைன்னா உணவு ஜீரணம் ஆகாது. அப்போ அந்த உயிருக்கு அறிவு இருக்குது இல்ல, அந்த உயிர் தாங்க கடவுளே. அப்போ உயிரும் கடவுள் தானே, அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அப்போ உயிரும் கடவுள். புரியுதுங்களா?
அப்ப 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 நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே கடவுள் தான். ஏன்னா அந்த உயிர் துகள்களுடைய கூட்டு தானே காற்று. அப்ப பாருங்க, விண்ணும் கடவுள், காற்றும் கடவுள், நெருப்பும் கடவுள், நீரும் கடவுள், மண்ணும் கடவுள். அதனாலதான் இந்த ஐந்தையுமே தெய்வம்னு சொன்னோம். கடவுள் தான் நான் வணங்குறோம். சைவ சமயத்துல நாம சிவாய, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், இப்ப எல்லாமே கடவுள் தாங்க. அப்போ நாம கடவுள் தானே இல்லையா? இது என்னங்க பெரிய விஷயம். அப்போ இங்க இருக்கிற அறிவும் கடவுள் தான். அந்த அறிவு தான் இப்ப நம்ம உண்ணுகிற உணவை 7 தாதுக்களா மாத்துது இல்லையா? அந்த அறிவு தான் விழித்திருக்கிற காலத்தில் இந்த ஐம்பூதங்கள் நம்ம உடம்புல இருக்கு பாருங்க, இது இயங்கிக்கிட்டே இருக்கும், அது கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கரையும் போதுதான், மண்ணு கரையும் போது வாசனை என்ற விளைவு வருகிறது. அது மூக்கு வழியா வெளியில வரும், இந்த வாசனை அலை. நீர் கரையும் போது சுவையாக வெளியில வரும். நெருப்பு கரையும் போது கண்ணுல வழியா ஒளியாக வெளியில வரும். காற்று கரையும் போது காது வழியா ஓசையாக வெளியேறும். புரியுதுங்களா? அப்போ அந்த விண்ணு கரையும் போது தோல் வழியா அழுத்தமாக வெளியே வரும். அதான் மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் வழியாக ஐம்பூதங்களும் கரைகிறது. கரையும் போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக வெளியேறுகிறது. இந்த வெளியேறுகிற அந்த காந்த வெளியேற்றத்தை, அதான் காந்த சக்தி, சீவ காந்தம், உயிர், உயிரிலிருந்து வரக்கூடிய காந்தம் உயிர் காந்தம், அதான் சீவ காந்தம். அப்ப சீவகாந்த சக்தி நம்ம எல்லாருடைய உடல்லையும் வெளியேறது இல்லையா? அந்த வெளியேறத, நம்ம உடலுக்குள்ளே உயிர் இருக்கு, அந்த உயிர் சக்தி தான் வெளியேறுது. அந்த உயிர் சக்திக்கு அறிவும் இருக்குது. அந்த அறிவு தான் அது உணருது. எதை? அந்த அறிவு தான் இந்த வெளியேறத உணருது. இந்த உணர்வு தான் மனம். இப்படி உணரும் போதுதான் மனம். அப்ப அந்த உணர்வதுல நமக்கு ஒரு இன்பம் இருக்குது இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப சாப்பிடுறோம், அந்த உணவுல சுவை இருக்கு. ஆனா அது நம்ம உடம்புல உள்ள ஜீவகாந்தத்தை, அது அங்கிருந்து காந்த அலை வருது. இந்த காந்த அலையோட மோதி அது சுவையாக வெளியேற்றுது. அதே மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய ஓசை காது வழியா மோதி ஓசையா நம்முடைய ஜீவகாந்தத்தை செலவழிக்குது. அப்போ கண்ணுல ஒளி மோதுனா அது ஒளியாக மாறுது, செலவாகுது. மூக்குல மோதுனா ஓசையாக. இப்ப தோல்ல மோது தொடறோம், காற்று வீசுது, அழுத்தமாக வெளியேறுது. புரிஞ்சுதுங்களா? இப்ப இதுதாங்க வாழ்க்கை. இந்த ஜீவகாந்த வெளியேற்றத்தை நாம் உணர்கிறோம். அதுல இன்பமாவும் இருக்குது, துன்பமாவும் இருக்குது. அதனுடைய அடுத்த செலவு அதிகமானா, வேகம் அதிகமானா துன்பமா இருக்கு. இப்ப அடிக்கும்போது வலிக்குது, அப்ப இங்க துன்பம் வருது. ஒரு வெளிச்சத்தை பாக்குறீங்க, ஒரு மோட்டார் வாகனத்துடைய முகப்பு விளக்கு கண்ணுல அடிக்குது. அது ஒளி அதிகமா இருக்கும்போது நமக்கு அதிகமா செலவாகுது. அப்போ கண்ணுல இருக்க அணு அடுக்குகள் சிதையுது பாருங்க, அதாங்க துன்பம். அப்போ இந்த சீவகாந்த சக்தி தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியா ஒரு அளவோட செலவாகணும், ஒரு முறையோட செலவாகணும். அது 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 முறை இருக்கு. அந்த முறை தவறி ஒரு வேகம் அதிகமாயிடுச்சுன்னா இங்க ஒரு துன்பம் வருது. இதை எது உணருது? இந்த மனம்தான் உணருது. இதுதான் வாழ்க்கை. அதே போல இந்த இந்த இன்பத்துல நம்ம மயங்கி அதிகமா அனுபவிக்கிறோம். அல்ல, பார்த்து ரசிக்கிறது, கேட்டு ரசிக்கிறது, முகர்ந்து, சுவைத்து, தொட்டு,
பொருள் உறவு, பால் உறவுல, தாம்பத்திய உறவுல நம்ம செலவு செய்யும் போது அதிகமாக செலவு செய்து விட்டால் அது ஒரு அளவு இருக்கு. அது என்னன்னா, நம்முடைய உடம்புல ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா? எப்பவுமே உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கும். உடம்புல உண்ணுகிற உணவு அது 7 தாதுக்களா மாறி, அது வித்து குழம்பா மாறி, உயிர் துகள்கள் உடம்புக்குள்ள வந்து அது சுழலும் போது உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ஜீவகாந்த சக்தி தான் இந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கும் பயன்படுது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை என்னமோ வாழ்றோம் வாழ்றோம் வாழ்றோம்னு சொல்றோம். வாழும் காலத்தில் நான் பசிக்கும் போது சாப்பிடுறோம், தாகம் வந்தா தண்ணி குடிக்கிறோம். இந்த உணவு ஜீரணம் ஆகுதுங்க. ஜீரணமாகிதான் அந்த 7 தாதுக்களா மாறணும். அப்பதான் ஜீவகாந்த உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கும். அதுக்கு அப்பதான் ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகும். அப்ப இருக்கிற ஜீவகாந்தம் இந்த ஜீவகாந்த உற்பத்திக்கு வித்து குழம்ப மாத்துது, உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு. இதுக்கு நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிட் வேணும். இப்ப நீங்க பவர் சிட்டில தான் வேலை பார்க்குறீங்க, எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிசம், இது பயோ மேக்னட்டிசம். நம்ம மனித உடம்புல சும்மா ஒரு கணக்குக்கு வச்சுக்கங்களேன், இதுக்கு ஒரு யூனிட், ஒரு 1000 யூனிட் நம்ம உடம்புல இருக்கணும் எப்பொழுதுமே. அப்பதான் ஜீரணம் நடக்கும். 1000க்கு மேல நமக்கு இருக்கும், உடம்புல உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அது 1000க்கு மேல உற்பத்தி ஆகும். அப்ப அதை என்ன பண்றோம்? நம்ம செலவு பண்றோம் மன இயக்கத்துல, இல்லைங்களா? விழித்திருக்கிற காலத்துல ஒண்ணு தொழில் செய்யறோம், அல்லது புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை துய்த்தல், இந்த 2 செயல்ல தான் புலன்கள் வழியாக, அதாவது மன இயக்கம். மன இயக்கத்துல காலத்துல என்ன செய்ய போறோம்? இந்த புலன்கள் வழியா செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். அது எதுக்கு செலவு பண்றோம்? ஒண்ணு பொருள் ஈட்டல், தொழில் செய்து பொருள் ஈட்டுறோம், பிறருக்கு உதவுறோம், இல்லைங்களா? புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த செயலில் நமக்கு ஜீவகாந்தம் செலவாகுதா இல்லையா? செலவாகுது. இந்த செலவு தாங்க நமக்கு இன்பம். அது அளவோட செலவானா, அதாவது இப்போ ஒரு 1500 யூனிட் நம்ம உடம்புல இருக்குன்னு வை, 500 யூனிட் நீங்க மன இயக்கத்துல செலவு செய்யலாம். அதுக்கு மேல செலவு பண்ணிட்டீங்க, 600 யூனிட் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஜீரணத்துக்கு சக்தி இருக்காது. அப்போ 900 யூனிட் ஆயுதுன்னு வச்சுங்க, இங்க ஜீரணம் நடக்காது. ஜீரணத்துல என்ன நடக்காதுன்னா, ஜீரணத்துல 2 விஷயம் இருக்குதுங்க. நம்ம உணவுல இருந்து சத்து பொருள்களை உள்வாங்கிறது, சக்கைகளை, கழிவு பொருள்களை வெளியேற்றுவது, அசிமுலேஷன், எலிமினேஷன், இந்த 2ம் நடக்குது. இந்த சக்தி குறைஞ்சதுன்னா முதல்ல எந்த வேலை கெடும் தெரியுங்களா? கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு போதிய சக்தி இருக்காது. அப்போ கழிவுகள் உடம்புல தேங்கும். கழிவுகள் உடம்புல தேங்குனா செல்களில் தேங்கும். செல்கள் கெட்டு போகும். கெட்டு போன செல்லுல உயிர் ஓட்டம் ஓடாது, தடை ஏற்படும். அதுதான் வலி, அதுதான் நோய். இப்ப நான் சொன்ன ஜீவகாந்தனுடைய செலவு வேகம் அதிகரிக்கும் போது அணு அடுக்கு சீர்குலைந்து வலி வரும். புரியுதுங்களா? நீங்க அதிகமா செலவு பண்ணாலும் கழிவுகள் தேங்கி உயிர் ரசாயன குழப்பம் வருது. அப்பதான் இதான் நோய். அதனாலதான் ஒருத்தருக்கு நோய் வந்த போது ரத்தத்தை பரிசோதிக்கிறீங்க. ரத்தம் தானே உடல் செல்லுகளா மாறுது. அப்போ ரத்தத்துல நச்சு பொருள் இருந்தால், கெட்ட பொருள்கள் இருக்கு, டாக்ஸின்ஸ், அப்போ அது நோய். அதே மாதிரி சத்து பொருள் குறைந்து போகும், அதுவும் நோய் தான். ஏன்னா ஜீரண சக்தி குறையும் போது உணவுல இருந்து சத்து பொருளை உள்வாங்கும் திறனும் குறைஞ்சு போயிடும்.
கழிவுகளை வெளியேற்ற திறனும் குறைஞ்சு போயிடும். இதுதான் அஜீரணம். இதான் இப்ப வாழ்க்கையில துன்பம் வருதா இல்லையா? வெளித்தாக்குதல், அது புற தாக்குதல், விபத்துக்கள். நீங்க அப்ப நீங்க இந்த மன இயக்கத்துல ஜீவகாந்தத்தை நாம அளவோட முறையோட செலவு பண்ணணும். இதுதான் வாழ்க்கை. அப்ப இதுக்கு வாழணும்னா இப்ப உங்களுக்கு பொருள் வேணுமே. ஏன்னா உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் வேணும்ல. வெப்பநிலை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு காற்றோட்டமான இடத்துல வாழ்றோம். வெப்பநிலையை உடம்புல சரியா பராமரிக்கணும்னா உடை வேணும், உறைவிடம் வேணும். உயிர் உற்பத்தி ஆகணும்னா உணவு வேணும். இப்ப புரியுதுங்களா? அப்போ உணவுனா உணவு, நீர், நிலம், நீர் ரெண்டும். அப்போ இந்த உணவை உற்பத்தி பண்ணணும்ல. உடை, உறைவிடம், இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணாம மனிதன் வாழ முடியுமா? இதுதான் தொழில். மனித வாழ்க்கை இப்ப விலங்குகளுக்கு அது உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை, ஏற்கனவே இருக்குது. அதுக்கு உணவாக தாவரங்களை சாப்பிடும் அல்லது விலங்கினங்களை சாப்பிடும். தாவரங்களையோ விலங்கினங்களையோ ஒண்ணு சாப்பிட்டு அது உயிர் வாழுது. நான் மனிதனுக்கு அப்படி அல்ல. இப்ப நிறைய பொருளை உற்பத்தி பண்ணணும். அவன் கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழணும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேணும், போக்குவரத்து வாகன வசதிகள் வேணும், ஏராளமான பொருள் வேணும். அப்ப இந்த பொருளை மனிதன் உற்பத்தி செய்யணும், இந்த தொழில் செய்யணும். தனி மனிதனா செய்ய முடியுமா? எனக்கு மட்டும்தான் தேவையா? எல்லாருக்கும் தானே தேவை. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கணும் பாருங்க. எல்லாரும் தொழில் அறிவை வளர்த்து கொண்டு உழைக்கணும். உழைக்க தெரிஞ்சவங்க எல்லாம் உழைக்கணும். 18 வயசுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு உழைக்க முடியாது, பெரியவங்களுக்கு உழைக்க முடியாது, நோயுற்றவர்கள், உறுப்பு இழந்தவர், இயலாதவர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் சேர்த்து நாம உழைக்கணும். அதுக்கு தானே நீங்க தேசியை வச்சிருக்கீங்க, சமுதாயத்துக்கு உதவுறதுக்குன்னுட்டு. மனிதன் பொருள் ஈட்டி, அதாவது சமுதாயத்துக்காக வாழணும். தனி மனிதனா வாழ முடியாது. அப்போ பொருள் ஈட்டி அந்த பொருளை நமக்கு தேவைக்கு மேல மிச்சம் இருக்கிறதெல்லாம் எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் பேசிக் நீட்ஸ், உயிர் வாழ்வதற்கு, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு. பொருள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆதாரம். பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. அப்ப அந்த பொருளை ஈட்டி நாம சிக்கனமா செலவு பண்ணணும். ஆடம்பர வீண் செலவுகளை தவிர்த்து பிறருடைய தேவையை மதித்து நம்முடைய தேவையை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் பொருளை பிரித்து கொடுத்துட்டோம்னா, இப்ப சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில யாருக்காவது துன்பம் இருக்குமா? இதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட உண்மை தத்துவம் என்னன்னா, நம்ம பொருள் ஈட்டி, அதான் அறவழியில பொருள் ஈட்டி, தனக்கும் பிறருக்கும் துன்பம் வந்துடக்கூடாது. அதான் திருவள்ளுவர் சொல்றார், வாழ்க்கை கல்வி நூல் அறம் பொருள் இன்பம். அறவழியில் பொருள் ஈட்டி இன்புற்று வாழணும். எப்படி இன்புற்று வாழணும்? இந்த புலன் இன்பங்களை, பொருள் உறவு, பால் உறவு இன்பங்களை அனுபவிக்கணும். பிறருக்கு உதவி வாழணும். பிறருக்கு உதவுறது பெரிய இன்பம். ஏனென்றால் பிறர் துன்பம் போக்குகிறோம். பிறருக்கு பொருள் இல்லாதவங்களுக்கு பொருளை கொடுக்கிறோம், அறிவு இல்லாதவங்களுக்கு அறிவை கொடுத்து பிறருக்கு உதவி, எல்லோரும் இன்புற்று வாழ உதவுறோமா இல்லையா? இதுல ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? இதான் வாழ விடு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதாங்க வாழ்க்கை தத்துவம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இது வாழ்றது யாரு? ஐம்பூதங்களுடைய கூட்டு. ஐம்பூதம்ங்கிறது என்னது? அதாங்க கடவுள். கடவுள்னு ஒண்ணு சொல்றோமா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுதான் ஐம்பூதங்களா இருக்கு. விண்ணாகி காற்று, மாணிக்க வாசகர் சொல்லுவார், வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. அப்போ ஐம்பூதங்களாக ஆனது எது? ஐந்துக்கும் அப்பனானவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் கடவுள். அதுக்கு உருவம் இல்லை. ஐம்பூதங்களுக்கு உருவம் இருக்கிறது. உருவம் இல்லாதது ஒரு ஆற்றல், ஒரு அறிவு, ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். இது வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் அறிவு இருக்குதுங்க.
இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு அறிவுள்ள காந்த சக்தி இருக்கு. இப்ப நீங்க எங்கெங்கயோ இருக்கிறீங்க, ராணிப்பேட்டையில இருக்கிறீங்க, நான் கோவையில இருந்து பேசுறேன். நான் இப்ப பேசுறது உங்களுக்கு எது வழியா வருது? காற்றுல வழியா வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. காற்றுங்கிறது நிலையில்லாத பொருள். இது அழிஞ்சு போயிடும். அணுக்களின் கூட்டம். ஆனா நிலையான ஒரு பொருள் இருக்கிறது. இதுதான் பிரபஞ்ச காந்த சக்தி, தி காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம். இதைத்தான் மதங்கள் கடவுள் என்று சொல்லுகிறது. தூணிலும் துரும்பிலும் இருக்கும், உருவம் இல்லாதது. அங்கிங்கென்னாதபடி எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள அந்த பிரபஞ்ச காந்த சக்தியே விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, உடலாகி, உடலை இயக்கும் உயிராக, சிவகாந்த சக்தியாக, மனமாகவும் இருக்கிறது. ஆக உடலும் உயிரும் மனமும் கடவுள். இப்ப வாழ்வது யார்? கடவுள். இப்ப எல்லாரும் கடவுள் தானே. அப்ப எப்படி எல்லாரும் எப்படி வாழணும்ங்க? பொருள் ஈட்டி அதை பகிர்ந்து, அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்பதான் உனக்கு அன்பு வரும். அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் அன்பு மலர்ந்து விடும். அன்பு வந்து விட்டால் ஒழுக்கம் வந்து விடும். தனக்கும் பிறக்கும் துன்பம் தராம இந்த சமுதாய கடன் பட்டிருக்கிறோம். நம்ம பிறந்ததுல இருந்து தொழில் செய்கிற வயசு வரையில நமக்கு உதவுனது யாருங்க? சமுதாயம் தானே. இந்த பொருள் இல்லாம வாழ முடியுமா? அப்ப சமுதாய நலனை முன்வைத்து நாம் பொருள் ஈட்டணும் அல்லவா? இதுதான் கடமை உணர்வு. டியூ டு தி சொசைட்டிஸ் டியூட்டி. அப்ப கடமை உணர்வோட பொருள் ஈட்டி பிறருக்கு உதவி, அதான் ஈகை. ஒழுக்கம், கடமை, ஈகை, அறம், அறவாழ்வு. இப்படி மனிதன் வாழ்ந்தா அவன் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு துன்பமும் இருக்காது. பொருள் இருக்கும், அளவோட உலக இன்பங்களை அனுபவிப்பான், நோய் இருக்காது. ஒழுக்கம், புரியுதுங்களா? அளவோட அனுபவிச்சா எப்படி நோய் வரும்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான் துன்பம். புரியுதுங்களா? அப்போ ஆசைப்படுவதும் துன்பம் தானே. நிகழ்கால இன்பங்களை அனுபவிங்க. எல்லாரும் நீங்க தான். பிறரிட்டு இருக்கிறத பற்றி பொறாமப்படுறோம், அதான் பேராசை. எல்லாரும் நீங்க தானே. அனைவரும் நானே. இப்படி வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்ந்தால் அனைவரும் நானேன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா, பிறர் நம்ம விட ஒருத்தர் செல்வந்தரா இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதானே. நீங்க ஏன் பேராசைப்படுறீங்க? உங்களுக்கு தேவை மிச்சம் இருக்குது. அவருக்கு இருக்கிறது அவரு சமுதாயத்துக்கு கொடுப்பார். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது கொடுப்பார். நீங்க உங்களால முடிஞ்சதை கொடுங்க. இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை உண்மை, தி ட்ரூத். அதனால அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் நல்ல உடல்நலம் காத்து இந்த உடல்ல ஐம்பூதங்களையும் பராமரிப்போம். காலையில எழுந்த உடனே உடலை சுத்தம் பண்ணி நல்ல உடலுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து, உயிருக்கு பயிற்சி கொடுத்து, மனசுக்கு பயிற்சி கொடுத்து, நம்முடைய தொழில்களை பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் வந்தா தண்ணி குடிக்கணும், உழைச்சு பொருள் ஈட்டணும், சிக்கனமா செலவு பண்ணணும், எல்லாருக்கும் கொடுத்து உதவணும். எல்லோரும் அப்படிதான். வேற என்ன இருக்குதுங்க? நல்லா புலன் இன்பங்களை அனுபவிங்க. இரவு 10 மணிக்கு உறங்கி இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. ஆக காலையில எழுந்திருந்தல், உடலை இது உறங்க செல்லும் வரை உடலை பராமரித்தல், பொருள் ஈட்டல், புலனின்பங்களை துய்த்தல், பிறருக்கு உதவுதல், இதுதான் வாழ்க்கை உண்மை என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் ஒரு சிறப்பான தலைப்பில் வந்து நீங்க இன்னைக்கு வாழ்க்கை தத்துவம் என்ன அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. சரி, நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இருந்தாலும் இந்த நேரத்துல வந்து நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து பதிவு செய்யலாம். உங்களுடைய ஃபீட்பேக். ஐயா வணக்கம். செந்தில் முருகன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க வந்து ஒரு செஷன் எடுத்தீங்க. ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இன்னைக்கு உங்க போட்டோ பார்த்ததுமே நான் இந்த செஷன் அட்டன் பண்ண இந்த வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப அருமையா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஐயா. அதாவது திரும்ப 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 ஞாபகப்படுத்தும் போது ஒரு விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கின்ற மாதிரி இன்னைக்கு அந்த நைட் எத்தனை மணிக்கு படுக்கணும், காலையில எப்ப எந்திரிக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்காக தான் இருக்கோம், அதனாலதான் இந்த ஜேசி அமைப்பு மூலியமா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யறோம் அப்படின்றத எல்லாம் சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. உங்க செஷன் அட்டன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட், உங்களுக்கு கருத்துக்கள் நீங்க பதிவு செய்யலாம். வாழ்க்கையின் தத்துவம் என்ற தலைப்புல உரையாற்றிய ஐயாவுக்கு நீங்களுடைய ஃபீட்பேக். ரொம்ப சிறப்பான உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நேர் இந்த காற்று பஞ்சபூதங்கள் சொல்லிக்கிறீங்க. ஸோ பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் உணவு வந்து 7 தாதுக்களா மாறுது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு விஞ்ஞானி கூட வந்து ஒரு உணவு கொடுத்தா ரத்தம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அது. ஸோ அதை எவ்வளவு வந்து விஞ்ஞானத்தை வந்து நீங்க ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து நல்லது செய்ய நம்ம வந்து எவ்வளவு முனைப்புடன் இருக்கோம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய இந்த 30 நிமிஷம் அந்த உரையாடல் வந்து வாழ்க்கையில வந்து நாங்க கடைபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து மிகவும் சுலபமாக வந்து நாங்க பின்பற்றுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். உங்க இறுதியா உடல் நலம் காத்தல், பொருள் வளம் காத்தல், நட்பு நலம் காத்தல், பிறருக்கு உதவுதல், அதாவது பிறருக்கு உதவி நட்பு நலம் காத்தல், உலக இன்பங்கள் துய்த்தல், இதற்கு மேல் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. மெயின்டைன் யுவர் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் என்ஜாய் தி லைஃப். தட் இஸ் ஆல். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லது. நன்றி நன்றி நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்வில் கலந்து கொண்ட பேராசிரியர் பே. சுப்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் ஜேசி ராணிப்பேட் பவர் சார்பாக மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாளை சண்டே 8:15 வீக் ரன்டவுன். ஸோ 6 நாட்கள் நடைபெற்ற ஒரு தலைப்புகளை பற்றிய ஒரு கலந்தாய்வு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஸோ 6 நாள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நாளும் நீங்க நாளைக்கு நடந்ததை வந்து நீங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் ப்ரோக்ராம் இஸ் ஹியர் பை அர்ஜென்ட். தேங்க்யூ. நாளை 8 மணி 15 நிமிடங்கள் சந்திக்கலாம். வாழ்க. இவன் கம்பெனிக்குள்ளே ஊருப்பட்ட பிராண்ட் வச்சிருக்கான்ப்பா. மகேந்திரா, ஓஜேன்னு நல்ல சின்ன பிராண்ட் எல்லாம் 32 20 ஒவ்வொரு